சரிந்த பேரரசுகள், உருவான புதிய நாடுகள், முதலாம் உலகப் போரின் உண்மையான வெற்றியாளர் யார்? இதெல்லாமே நம்ம வீடியோல பார்க்கலாம். மிகவும் புத்திசாலித்தனமாக செயற்பட்ட அமெரிக்கா போர் முடியும் தருவாயில தான் உள்ள நுழையிறாங்க. இதனால மற்ற ஐரோப்பிய நாடுகள் மாரி இவங்க அந்த ரத்த களரி இவங்களுக்கு ஏற்படல. முதலாம் உலகப் போரோட முடிவுல ஜெர்மன், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி மற்றும் ஒட்டமன் என்னும் 4 பெரும் பேரரசுகளுமே சரியுது. ஜெர்மனியில ஹவுஸ் ஆஃப் ஹோகென்செலரன், ரஷ்யாவின் ரொமானுவஸ் இன் ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா ஹங்கேரியின் ஹப்ஸ்பர்க் லோரென் என்னும் ஐரோப்பாவின் 3 சக்தி வாய்ந்த முடியாட்சிகள் முடிவுக்கும் வருது. உலகின் பொருளாதார சமநிலை மாறுது. ஐரோப்பா நாடுகள் எல்லாமே கடன்ல மூழ்குறாங்க. அமெரிக்காவோட அந்த வல்லரசு ஓங்குது. முதலாம் உலகப் போர் தான் முடிவுக்கு வருதே தவிர, ஐரோப்பால நடந்த அந்த சண்டையும், அந்த சச்சரவுகளும் முடிவுக்கு வராத ஒரு நிலையில தான் இருக்குது. முதலாம் உலகப் போரோட இறுதியில ரஷ்யா புரட்சியால ஈர்க்கப்பட்டு தீவிர அரசியல் கருத்துகளின் பரவல், தொடர்ச்சியான உள்நாட்டு போர்களுக்கும், அந்த தீவிர கம்யூனிஸ்ட் மற்றும் கம்யூனிச எதிர்ப்பு சக்திகளுக்கும் இடையே மோதல்கள் வருது. அதே மாதிரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அந்த காலனியத்துக்குள்ளேயே அதிருப்தி அடைந்த நாடுகள் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க. இந்த முதலாம் உலக போருங்கிறது ஐரோப்பாவுடைய அந்த வரைபடத்தையே அப்படியே மாற்றி வரையவும் செய்யுது. சில நாடுகள் அந்த உலக வரைபடத்துல இருந்து காணாமல் போகுது. பல புதிய நாடுகள் உருவாகவும் செஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா ஹங்கேரி எனும் ஒரு பெரும் சாம்ராஜ்யம் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டு ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, யூகோஸ்லேவியா போன்ற புதிய நாடுகள் பிறக்குது. பால்டிக்ல லித்தியோவினியா, லத்தீவியா மற்றும் எஸ்டோனியா போன்ற 3 நாடுகளும் புதிதா முளைக்குது. ஆனா இவை எதுவுமே போருக்கு பிந்திய ஒப்பந்தத்துல இல்லவே இல்லை. நாடுகள் அனைத்துமே அந்த ரஷ்ய புரட்சி மற்றும் முதலாம் உலகப் போரோட முடிவை தொடர்ந்து உருவான ஒரு பெரும் குழப்பத்துல அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய அந்த நாடுகளை சுதந்திரத்துக்கு வழிவகுத்துட்டாங்க. ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்ய புரட்சிகள் பொல்ஷிவிக்குகளின் ரெட் ஆர்மி ஆஃப் பொல்ஷிவிக்ஸ், அதுக்கப்புறம் ரஷ்ய கம்யூனிச எதிர்ப்பு சக்திகளின் கூட்டமைப்பான ஒயிட் ஆர்மி ஆஃப் யூனியன் ஆஃப் ரஷ்யன் ஆன்டி கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸ், இவங்களுக்கு இடையில ஒரு சிக்கலான ஒரு போராட்டத்தை உருவாக்குது. அதோடு சேர்ந்து அந்த கிரீன் ஆர்மிஸ் எனப்படும் விவசாயிகளோட குழுக்கள் வேறு தங்களுடைய சமூகங்களை இரு தரப்புக்கும் அந்த கொள்கைகளுக்கும் பாதுகாப்பு ஆயுதம் ஏந்துறாங்க. இந்த 3க்கும் இடையில பயங்கரமாக ஒரு சண்டையும் ரஷ்யாவுக்குள்ளேயே நடக்குது. இறுதியில் அந்த வெள்ளை இராணுவம் தோற்கடிக்கப்பட்டு சோவியத் சோசியலிச குடியரசுகளோட ஒன்றியம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 1922 உருவாக்கவும் படுது. இப்போ ஃபின்லாண்டில் நடந்த அந்த சிவில் யுத்தத்தை பார்க்கலாம். முதலாம் உலகப் போர் தொடங்கின அந்த நேரத்தில் ஃபின்லாண்டு ரஷ்ய பேரரசின் ஒரு பெரிய ஆட்சி பகுதியாக இருக்குது. 1917 உருவான ரஷ்ய புரட்சி ஃபின்லாண்டில் ஒரு பெரிய அதிகார வெற்றி இடத்தை ஏற்படுத்தவும் செய்யுது. ரஷ்யாவிடம் இருந்து சுதந்திரத்தை விரும்பும் ஒரு குழுவுக்கும் அந்த பிரிவினையை எதிர்த்து நிற்கிற அந்த குழுவுக்கும் இடையே ஒரு பெரும் போராட்டம் உருவாகுது. 1919 ஃபின்லாந்து ரஷ்யாட்ட இருந்து பிரிந்து ஒரு சுதந்திர குடியரசா மாறுது. அடுத்து ஜெர்மன் புரட்சி. பிரிட்டிஷ் கடற்படைக்கு எதிரான கடைசி போரில் தற்கொலை தாக்குதலுக்கு உத்தரவிட்டதால ஜெர்மன் மாலுமிகள் அக்டோபர் 1918 அதிகாரிகளுக்கு எதிராக கலகத்தில் ஈடுபடுறாங்க. முதலாம் உலகப் போரில் ஜெர்மனியின் தோல்விக்கும் போரின் போது அவர்கள் அனுபவித்த அந்த துன்பத்துக்கும் இழப்பிற்கும் மக்கள் தங்கள் தலைவர்களை குற்றம் சாட்டியதுனால உள்நாட்டு கலவரம் ஜெர்மனி முழுவதும் பரவிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பேரரசர் கேசர் அவருடைய பதவியை துறந்து நெதர்லாண்டுக்கு நாடு கடத்தப்பட்டு ஜெர்மன் ஒரு சுதந்திர குடியரசாக நவம்பர்ல அறிவிக்கவும் படுது.
அடுத்து எஸ்டோனியன் ரஷ்யா போர். முதலாம் உலக போர் தொடங்கின அந்த நேரத்தில் வந்து எஸ்டோனியா ரஷ்ய பேரரசின் ஒரு பகுதியாக வந்து இருக்குது. போரின் இறுதி ஆண்டில் அது ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கவும் படுது. ரஷ்ய புரட்சி மற்றும் ஜெர்மனியின் தோல்வியை தொடர்ந்து ஃபின்லாண்டை போலவே எஸ்டோனியாவும் ஒரு சுதந்திர நாடாக வந்து மாறுது. நவம்பர் 1918 ஜெர்மன் துருப்புகள் சரணடைய தொடங்கிய அந்த சாதகத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு சோவியத் ரஷ்யா வந்து மீண்டும் எஸ்டோனியாவை வந்து கைப்பற்றும் நோக்கில் வந்து தாக்க தொடங்குறாங்க. இருந்தாலுமே அந்த லட்டிவியா, பிரிட்டன், ஒயிட் ரஷ்யன் படைகள் மற்றும் ஸ்காண்டினேவியா நாடுகள் எஸ்டோனியாவுக்கு உதவுறாங்க. இறுதியில் பிப்ரவரி 1920 ரஷ்யா வந்து எஸ்டோனியாவை வந்து கைவிட்டுறாங்க. அது வந்து ஒரு சுதந்திர நாடாக வந்து அறிவிக்கவும் படுது. லட்டிவியன் ரஷ்யா போர். எஸ்டோனியா மாதிரியே லட்டிவியாவும் முதல் உலக போருக்கு பிறகு ரஷ்யாட்ட இருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக வந்து மாறுறாங்க. லட்டிவியாவின் அந்த இராணுவம் ஜெர்மன் மற்றும் எஸ்டோனியா இராணுவத்தோட உதவியோட ரஷ்யா வசம் இருந்த தங்கள் நிலத்தின் பெரும் பகுதியை வந்து போரிட்டு அவங்க வந்து திரும்ப பெறுறாங்க. ஆனால் உதவி என்ற பெயரில் ஓடி வந்த ஜெர்மன் அந்த பிரதேசத்தை ஆதிக்கம் செலுத்த முயன்ற அந்த நேரத்தில் சிறு காலத்துக்குள்ளேயே வந்து லட்டிவியாவுக்கு இது வந்து தெரிஞ்சிருது. அதனால் லட்டிவியன் மற்றும் எஸ்டோனியா படைகள் அந்த நேச நாடுகள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அந்த ஜெர்மனிக்கு எதிராக தொடர்ந்து போரிட ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இறுதியில் ஆகஸ்ட் 1920 ரஷ்யா லட்டிவியன் சுதந்திரத்தை வந்து கையில் ஒப்படைச்சிட்டு விலகிடுறாங்க. போலிஷ் ரஷ்யன் போர். ஜெர்மன், ஆஸ்திரேலியா, ஹங்கேரியின் மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளை உள்ளடக்கி தனக்கான ஒரு தனி நாட்டை உருவாக்கி முதலாம் உலக போரின் முடிவில் போலாந்து தன்னை வந்து ஒரு சுதந்திர நாடாக வந்து அறிவிக்கிறாங்க. போலாண்டுக்கும் ரஷ்யாவிற்குமான போர் சோவியத் ரஷ்யாவுடன் அந்த எல்லை பிரச்சனை காரணமாக தான் வந்து ஆரம்பத்தில் தொடங்குது. ஆனால் பின்வரும் நாட்களில் கிழக்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவில் இருந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வந்து மேற்கு நோக்கி அவங்க விரிவாக்கம் செய்கிறதுனால இந்த போரை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க ரஷ்யா. போலாந்து வந்து ஆரம்பத்தில் சில வெற்றிகளை வந்து அவங்க கண்டாலுமே பிறகு வந்து தொடர்ச்சியான ஒரு தோல்விகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட வார்சா வரைக்குமே வந்து அவங்க பின்வாங்குறாங்க. ஆனால் பின்வரும் நாட்களில் வார்சாவில் வைத்தே திருப்பி அடித்து ஒரு தீர்க்கமான வெற்றியையும் வந்து போலாந்து வந்து பெறுறாங்க. அதை தொடர்ந்து விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டு மார்ச் 1921 சமாதான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடுறாங்க. போலிஷ் உக்ரைன் போர். அக்டோபர் 1918 ஆஸ்திரியா ஹங்கேரி சாம்ராஜ்யம் சரிந்த உடனேயே உக்ரைனிய மக்களும் தனக்கான அந்த சுதந்திரத்தை வந்து நாடி மேற்கு உக்ரைனிய மக்கள் குடியரசை தனி நாடாக வந்து அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் அறிவித்த அந்த சில பிரதேசங்கள் வந்து ஏற்கனவே போலாண்டால் உரிமை கோரப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே வந்து எல்லை போர் வந்து ஆரம்பிக்குது. உக்ரைனிய இராணுவம் தன்னுடைய எல்லையை மீட்க மேற்கொண்ட அந்த பல முயற்சிகள் வந்து தோல்வியில தான் போய் முடியுது. ஜூலை 1919 போதுமான ஆயுதங்களும் அந்த வெடிப்பொருட்களும் இல்லாத காரணத்தினால உக்ரைன் போலாண்டிடம் வந்து தோற்று தன்னுடைய அந்த மேற்கு உக்ரைனிய நிலங்களை வந்து போலாண்டுக்கு வந்து பறி கொடுத்துட்றாங்க. போலிஷ் லித்துவேனியன் போர். முதல் உலக போருக்கு முன்னர் வரை ரஷ்ய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த லித்துவேனியா 1915 முதல் ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கவும் படுறாங்க. ரஷ்ய புரட்சி மற்றும் முதல் உலக போரில் ஜெர்மனியின் தோல்வியை தொடர்ந்து அதுவும் ஒரு சுதந்திர நாடாக வந்து மாறுது. முதல்ல ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்ட லித்துவேனியா வந்து ஜூலை 1920 வந்து சமாதான ஒரு ஒப்பந்தத்தில் வந்து போரை வந்து முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலாந்து ரஷ்யா சோவியத்துக்கு இடையேயான அந்த போரில் போலாண்டு வந்து பின்வாங்கினதுனால தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட லித்துவேனியா வந்து முன்னாடி ரஷ்யாவுடனான அந்த உடன்படிக்கையில் வந்து ரஷ்யா பறித்து கொண்ட தன்னுடைய நிலங்களை வந்து மறுபடியும் கைப்பற்றுறாங்க. இவங்களுக்கு இடையேயான இந்த போர் வந்து நவம்பர் 1920 இந்த போர் வந்து நவம்பர் 1920 லீக் ஆஃப் நேஷனின் உதவியோட முடிவுக்கும் வருது. கிரேக்க துர்க்கிஷ் போர். முதலாம் உலக போரில் ஒட்டமன் பேரரசு வந்து போனதுனால அதோட ஆதிக்கத்தின் கீழே இருந்த அந்த நிலப்பரப்பை வந்து கிரேக்கத்திற்கு தருவதாக நேச நாடுகள் வந்து உறுதி அளிச்சிருக்காங்க. கிரேக்க படைகள் மே 1919 ஸ்மெர்னால வந்து தரையிறங்கி அனடோலியாவோட சில பகுதிகளை வந்து கைப்பற்றவும் செய்கிறாங்க. ஆனால் துருக்கிய நிலங்களை பிரித்து ஆக்கிரமிப்பு செய்வதை வந்து
அதை வந்து எதிர்க்கவும் செய்கிறாங்க. வலிமை மிக்க அந்த துருக்கி இராணுவம் வந்து கிரேக்கத்துக்கு எதிரான போரில் அவங்கள வந்து தோற்கடிச்சு செப்டம்பர் 1922 மறுபடியும் அவங்களுடைய அந்த நிலங்களை வந்து கைப்பற்றுறாங்க. இந்த மோதல்னால இரு தரப்பிலுமே வந்து பல பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டு பல குடியிருப்புகளும் வந்து அழிக்கவும் படுது. இந்த யுத்தத்தோட வெற்றியின் மூலமா நவீன துருக்கியின் இன்றைய எல்லைகள் வந்து நிறுவப்பட்டு இருக்குது. எகிப்தின் புரட்சி. பிரிட்டிஷ் படைகள் 1882 எகிப்தை வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறமா தொடர்ந்து முதலாம் உலக போர் வந்து தொடங்கின அந்த நேரத்தில் எகிப்தை வந்து பிரிட்டிஷோட அந்த ஆட்சிக்கு கீழே வந்து இருக்கும் நாடாக வந்து பிரிட்டன் வந்து அறிவிச்சாங்க. ஆனால் முதலாம் உலக போருக்கு அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களால் எகிப்து மக்கள் அந்த நடத்தப்பட்ட அந்த விதத்தில் வந்து அதிருப்தி அடைந்த அந்த மக்கள் வந்து போர் நிறுத்தினதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ்ட இருந்து தன்னுடைய சுதந்திரத்துக்காக வந்து போராடவும் செய்கிறாங்க. 1919 நிகழ்ந்த தொடர்ச்சியான அந்த ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்கள் மற்றும் பல புரட்சிகளை வந்து ஈடுபடுறாங்க. சுமார் 800 எகிப்தியர்கள் வந்து அதில் வந்து கொல்லவும் படுறாங்க. இதற்கு மேலும் எகிப்தை வந்து தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு உணர்ந்த பிரிட்டன் வந்து பிப்ரவரி 1922 எகிப்தை வந்து சுதந்திர நாடாக வந்து அறிவிக்கிறாங்க. ஐரிஷ் போர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அயர்லாந்து ஐக்கிய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் ஐரிஷ் சின்ஃபியான் கட்சி 1918 வந்து பொது தேர்தலில் அதிக ஆதரவை பெற்று ஐரிஷ் குடியரசு சுதந்திர தனி நாடாக வந்து அறிவிக்கவும் படுது. இதனால் அயர்லாந்துக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்கும் இடையே வந்து கொரில்லா போரும் வந்து ஆரம்பமாகுது. இதன் விளைவாக 1921 ஆங்கிலோ ஐரிஷ் ஒப்பந்தம் அயர்லாந்து தனி நாடாக பிரிகிறத வந்து உறுதி செய்கிறாங்க. ஒரு தன்னாட்சி நாடாக ஐரோப்பிய கண்டத்தில் தெற்கு அயர்லாந்து வந்து மாற வடக்கு அயர்லாந்து ஐக்கிய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக வந்து தொடரவும் செய்யுது. சரி, இந்த முதலாம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. அப்போ உண்மையான வெற்றி யாருக்கு தான்? என்னதான் இந்த நாடுகள் தமக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாலுமே முதலாம் உலகப் போரோட உண்மையான வெற்றியாளர்னு பார்த்தா அது அமெரிக்கா தான். மிகவும் புத்திசாலித்தனமாக செயற்பட்ட அமெரிக்கா போர் முடியும் தருவாயில தான் வந்து உள்ள நுழையிறாங்க. இதனால் மற்ற ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த இரத்த களரி வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படலை. பொருளாதாரமும் ரொம்ப சீராக தான் இருக்குது. அங்கே வந்து புரட்சிகள் வெடிக்கலை. மாறாக மற்ற நாடுகளை விடவும் மிகவும் வலிமை பொருந்தியதாக அசுரத்தனமான ஒரு வளர்ச்சியும் வந்து அமெரிக்கா வந்து காண்றாங்க. ஒரே இரவில் உலகின் பொருளாதார பலம் பொருந்திய முன்னணி சக்தியாகவும் வந்து மாறுறாங்க அமெரிக்கா. புதிதாக முளைத்த இந்த நாடுகள் உண்மையிலேயே அவர்களுக்கான சுதந்திரத்தை வந்து அனுபவிச்சாங்களா? முதலாம் உலகப் போருக்கு பிந்திய இந்த ஐரோப்பா வந்து எப்படி இருந்தது? போரின் பின்னராவது அவர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறுச்சு? அதல பாதாளத்துக்குள்ள வீழ்ந்த ஐரோப்பா வந்து எப்படி மீண்டு எழுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.